7.5ல் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, ட்ரையாங்கிள் மாதிரி. அதுக்கப்புறமா அந்த சென்டர் பாயிண்டில் மேலேருந்து ஒரு கார்னரை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதே திருப்பி வச்சுட்டு அடுத்த கார்னரையும் அதே மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதை திருப்பி பின்னாடி சென்டரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனில் தேய்ச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி திருப்பி சென்டரில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மடிக்கும்போது ஏற்கனவே மடிச்சிருந்த அந்த ஒரு நல்ல எல்லா மடிப்புகளையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 டிப்பையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது ஒரு பக்கத்தை அப்படி ஒஸ்திட்டு அப்படியே அந்த இடையில அந்த வீடியோவை பார்த்து என்ன பண்ணுறேன்னு பார்த்து அதை அப்படியே பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஒரு முனையை அந்த லைனோட மடக்கி விட்டுக்கோங்க. அதே இது அடுத்த பக்கத்தில் எதிர் திசையில் அதே சேம் மெத்தடு தான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம மடிக்கும்போது இந்த மாதிரி வரும். அடுத்தது இந்த மாதிரி மடிக்கும்போது நமக்கு ஒரு மவுண்டைன் மாதிரி வரும், டபுள் மவுண்டைன் மாதிரி வரும். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த முனையை இந்த பக்கம் பார்த்தும் அந்த முனையை பின்னாடி பார்த்தும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படி நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி 6 பீஸை ரெடி பண்ணலாம். நம்ம கலர் நம்மளோட சூஸிங் தான். இந்த மாதிரி வேணாலும் நம்ம கலர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இதை எடுத்துட்டு அந்த ஒரு கார்னரில் இந்த மாதிரி சொருகிட்டு மேலே கீழே பார்த்து அப்படி மடக்கி விட்டுக்கலாம். அடுத்து மடக்குனதுலேயும் இந்த மாதிரி ஒரு கார்னரில் இன்னொரு கலரை கீழே பார்த்து பாருங்கள். கலர் உங்களுக்கு எந்த கலர் மாற்றி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரே இதிலே 2 அணம் சொருகிற மாதிரி எதிர் இதில் ஒன்று மேலே பார்த்து ஒன்று கீழே பார்த்து அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அடியில் உள்ளதில் சொருகிட்டோம். இப்போ நம்ம இதில் சொருக போகிறோம். ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் மாட்டு. நமக்கு அது சொருக ஆரம்பிக்கும்போது தெரியும். எல்லாத்துலேயும் 2 வர மாதிரி இருக்கும், சொருகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? நீ அடுத்து ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து உள்ளோடி எடுத்துட்டு இந்த முனையை இங்கே சொருகி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கஷ்டம் நினைக்காதீங்க, நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு வரும். அப்புறமா இப்போ பேலன்ஸ் ஒன்று இருக்குது, அது சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி லைட்டாக மடக்கி விட்டுக்கிட்டு அதையும் இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம்.
பேப்பர் மடங்காமல் நீட்டாக சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டிப்புகளையும் மாறி மாறி அந்த ஒரு இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஒரு ஸ்கொயராக கிடைக்கும். நம்ம கொடுக்குற கலரை பொறுத்து தான் எவ்வளோ க்யூட்னஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி நமக்கு தெரியும். இது இந்த மாதிரி நம்ம இவ்வளோ அடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு டிப்பு அப்படி தரையில் வச்சுட்டு அப்படி கரைக்கி விட்டுக்கணும். தரையில் சுற்றி விட்டால் பயங்கரமாக சுத்தம் பாருங்கள். நான் வீடியோக்காக தரையில் இது பண்ணலை, நான் சும்மா தான் அப்படி நாங்கள் தரையில் பண்ணி பார்க்கும்போது என்ன அழகாக சுற்றுது தெரியுமா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி பிள்ளைங்கள ஃப்ரீயாக இருக்கும்போது செய்ய வைங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.